ஹலோ ஸ்டூடெண்ட், நம்ம 12th மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 1.6 பார்க்க போகிறோம். அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருக்கோம். ஏ இன்வெர்ஸ் என்னன்னு கேட்குறோம், கண்டுபிடிக்கலாம். முதல்ல ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√ ஆஃப் டிடர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. நம்மளுக்கு டிடர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க. டிடர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். -1 இன்ட்டு ரோவிங் கலச்சு விட்டுலாம். 1 × 1 1, 2 × 2 என்ன வரும் 4, -4ன்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் இங்கே 2 இருக்கு. 2 இருந்தால் இங்கே -2ன்னு எழுதணும். ரோவிங் கலைஞ்சு விட்டுலாம். 1 × 1 1, 2 × 2 -4, ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த ரோவிங் கலைச்சி விட்டுருங்க. 1 × 2 2, 2 × 1 -2. ஓகேங்களா? இப்போ -1 இன்ட்டு 1 - 4 -3ன்னு கிடைக்கும். -2 × 1 - 4 -3, ப்ளஸ் 2 × 2 - 2 0. இப்போ -1 × -3 +3ன்னு கிடைக்கும். -2 × -3 +6, ப்ளஸ் 2 × 0 0, அதை விட்டுருங்க. அப்போ 3 + 6 9. அப்போ டிடர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ அதோட வேல்யூ வந்து என்னது 9. இதை நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? இப்போ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√ ஆஃப் டிடர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எழுதிங்க 1/√√ ஆஃப் டிடர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏன்றது 9 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 9 அப்படி எழுதிங்க இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ அவங்க கொடுத்துருக்கிறதே தான் அட்ஜாயிண்ட் ஏ. என்ன கொடுத்துருக்காங்க? -1 2 2 1 1 2 2 2 1. ஓகேங்களா? இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம். 1/√9 வேல்யூ தெரியும் நம்மளுக்கு 3. இப்போ மீதி டிடர்மினன்ட் அட்ஜாயிண்ட் மட்டும் எழுதி -1 2 2 1 1 2 2 2 1. ஓகேங்களா? இந்த ஆன்சர். பை ஸ்டூடெண்ட்ஸ்.